Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோத்ரெஜ் எட்ஜ் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுங்க. ஸோ இது வந்து ஃப்ரீசர் வழக்கம் போல் கஸ்டமர் வந்து பஞ்சர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரீசர் சேஞ்ச் பண்ணி கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃப்ரீசரோட டோர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரீசரில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்த தான் பஞ்சர் பண்ணிட்டாங்க. ஓவர் ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நைஃப் எடுத்து குத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் பஞ்சர் ஆகி கேஸ்லாம் வெளில போயிடுச்சுங்க. ஸோ கஸ்டமர் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ கேஸ் வெளில போகிறத பார்த்துட்டு உடனே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து ரன் பண்ணல ஃப்ரிட்ஜை. ஸோ அதனால் இங்கே ஃப்ரீசரில் இருக்க வாட்டர் எதுவுமே வந்து லைனில் வந்து உள்ளே போயிருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஃப்ரீசரை கழட்டிட்டு இதே மாடல் ஃப்ரீசர் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரீசர் லைனை ஃபுல்லாக கட் பண்ணிட்டுருக்கேன். வெளியில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் சக்ஷன் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீசர் லைனு சக்ஷன் பைப்பு அண்ட் கேப்லரி ரெண்டையும் செட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீசரை செட்டாக உருவ வேண்டியதான். ஸோ இந்த சக்ஷன் பைப்பு அண்ட் கேப்லரி ரெண்டும் வந்து இன்பில்டாக வந்துருங்க அந்த ஃப்ரீசர்லேயே. ஸோ ஒரு சில மாடலில் இப்படி வரும். வேல்ஃபுல்லில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சக்ஷன் பைப்பும் கேப்லரியும் இன்பில்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோத்ரெஜும் இப்படி தான். நம்ம வந்து கேப்லரியை இப்போ வந்து ஃப்ரீசர் பக்கத்தில் எங்கேயும் வெல்டு பண்ண தேவையில்லை, அவங்களே வெல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ட்ரையர்லேயும் கம்ப்ரஸரோட சக்ஷன் லைன்லேயும் பைப்பை வெல்டு பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சென்சாரையும் கழட்டியாச்சுங்க. தெர்மோஸ்டாட் பல்பையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீசர் பாக்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி வெளில எடுத்துடலாம். பேக் சைடு வந்து இதுக்காகவே பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜஸில். ஸோ அதனால் நமக்கு ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ ஒரு சில மாடலில் எல்ஜிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக கீழே இருந்து கன்சீலில் வந்துடுங்க. சக்ஷன் பைப் அண்ட் கேப்லரி ரெண்டுமே கன்சீலில் வந்துடும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து செப்பரேட் லைன் போட்டு ஃப்ரிட்ஜை வந்து பேக் சைட்லேருந்து லைன் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மெஜாரிட்டி எல்ஜி பிராண்ட்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோத்ரெஜ் அண்ட் வேல்ஃபுல்லில் வந்து ஈஸியாக கேரி பண்ணி ஃப்ரீசரை தனியாக எடுத்துடலாம். அதே மாதிரி எவ்ரி டைம் வந்து ஃப்ரீசர் மாற்றுறப்ப கேப்லரியும் வந்து நம்ம கையோட இதில் இன்பில்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணி வெல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதே சேம் மாடல் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க. கோத்ரெஜ் எட்ஜோடது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜோடது. ஸோ அதே ஃப்ரீசர் பாக்ஸை கொண்டு போய் சேம் சைஸ் இருக்காங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கிளிப் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். வீடியோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால தேவையான கிளிப்ஸ் மட்டும் தான் ஸ்லோவில் இருக்கும், மீதி எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃப்ரீசர் பாக்ஸை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்குது, ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. மேலே இருக்க 10mm போல்ட்டுக்கும் ஹோல்ஸு ப்ரொவிஷன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டோரையும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தாச்சு, டோரும் பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஸோ சேம் மாடல் தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டோரை எடுத்துகிட்டு எப்பவும் போல் ஃப்ரீசர் ரிமூவ் பண்ண மாதிரியே இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த பைப்பிங்கை டேரெக்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு இந்த பைப்பை வந்து பின்னாடி அந்த ஹோல் வழியாக அந்த ப்ரொவிஷன் வழியாக பேக் சைடு எடுக்க போகிறோம் கம்ப்ரஸர்கிட்ட. ஸோ அதனால் அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திரும்ப அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டு பேக் சைடு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ பைப் வந்துருச்சு, ஓரளவு எக்ஸஸாகவே இருக்குது. நம்ம வந்து இப்போ இதில் ஃப்ரீசர் பாக்ஸை நம்ம 10mm போல்ட்டு போட்டு செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து வேலை முடிஞ்சுங்க. ஸோ அடுத்து வந்து அவுட்டரில் தான் நம்ம வெல்டிங் ஒர்க்கு அண்ட் கேஸ் சார்ஜிங் ஒர்க் வந்து வெளில தான் பண்ண போகிறோம். இப்போ இன்னரில் நம்ம பண்ண வேண்டியது இந்த டோரை செட் பண்ணி மேலே வந்து போல்ட்டு போட்டு மாட்ட போகிறோம் ஃப்ரீசரை. அண்ட் கீழே வந்து தெர்மோஸ்டாட் பல்பை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னரில் வந்து ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஃப்ரீசரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக சேம் மாடல் அதே மாதிரியே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எந்த கேப் எதுவுமே இல்லை, டோரும் கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பேக் சைடு நம்ம போக வேண்டியதான். பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் போட்டு இப்போ நான் கட் பண்ணுறது சர்வீஸ் வால்வுங்க. ஸோ இந்த சர்வீஸ் வால்வு வந்து பிஞ்ச் பண்ணி வெல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு அந்த பிஞ்ச் பண்ண இடத்த கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து என்ஆர்வி வச்சு வெல்டு பண்ண போகிறோம். அடுத்து இப்போ பழைய ட்ரையர் இருக்கு இல்லையா, ட்ரையர் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இப்போ சர்வீஸ் போர்ட்டில் வந்து நம்ம என்ஆர்வி வால்வை ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் பண்ண போகிறோங்க. ஸோ நான் இந்த இடத்துல பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா நிறைய ஃப்ரிட்ஜஸில் வந்து நம்ம இந்த என்ஆர்வியில் பார்த்திங்கன்னா பைப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ரஸரில் வர பைப்பை வந்து நிறைய வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணி இந்த பைப்பெல்லாம் கூட வளைஞ்சிருக்கு. ஸோ அதனால் கம்ப்ரஸரில் வர பைப்பை வந்து எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து என்ஆர்வி வால்வுக்கு வர பைப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை வெல்டிங் பண்ண போகிறோம், அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போதுமே இந்த கேஸ் வெல்டிங் பண்ணுறப்போ வந்து காப்பர் பைப்பு ஃபுல் க்ளீனாக இருக்கணும், எந்த டஸ்ட்டோ அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வெல்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இப்போ வெல்டிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி பின் வால்வு வெல்டிங் பண்ணுறப்போ உள்ளே இருக்க பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பின்னை சுற்றி வந்து ரப்பர் ஓரிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ அந்த ஓரிங் வந்து மெல்ட் ஆகிரும். ஸோ மெல்ட் ஆச்சுன்னா அதோடய பர்பஸ் வந்து ஒன்றுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்து பின் வால்வை ரிமூவ் பண்ணி வச்சு வெல்டிங் பண்ணியாச்சுங்க.
சர்வீஸ் போட்டு வந்து வெல்டிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிஸ்சார்ஜ் பைப்பு. கம்ப்ரஸர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற பைப் வந்து கண்டென்சர் வழியாக வெளில வருது. இப்போ நம்ம வந்து கண்டென்சர் பைப்பை க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரையர் வச்சு வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஃப்ளஷிங் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளேருந்து ஆயில் வாட்டர் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஏர் மட்டும்தான் வருது. ஃபுல் க்ளீனாக தான் இருக்குது கண்டென்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையர் ரெடி பண்ணி வச்சுங்க. கோத்ரேஜ் ட்ரையர் தான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ட்ரையரோட ஒரு எண்டை வந்து நம்ம கண்டென்சர் காயிலோட எண்ட்லேயும், அனதர் எண்டை வந்து கேப்லரி ஃபிக்ஸ் பண்ணி வெல்டிங் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ பைப்பிங் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கண்டென்சர் பைப்பு வரது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பைப்புங்க. நம்ம ட்ரையர் வச்சுருக்கிறது வந்து காப்பரு. ஸோ காப்பர் டு ஸ்டீல் வந்து வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வெல்டிங் பண்ணுறப்போ வந்து ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி வெல்டிங் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ காப்பர் டு காப்பர் பண்ணுறப்போ வந்து ஃப்ளக்ஸ் தேவையில்லை, டேரெக்டாகவே வெல்டிங் பண்ணிடலாம். பட் காப்பர் டு ஸ்டீலு, காப்பர் டு அனதர் மெட்டீரியல் பண்ணுறப்போ ஃப்ளக்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வெல்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து ஒயரிங் ஹார்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காக ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ ரிலே, ஓஎல்பி அண்ட் இன்புட் ஜாக்கு, பவர் கார்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கழட்டிகிட்ருக்கேங்க. பிகாஸ் நம்ம வெல்டிங் பண்ணுறப்போ ஹீட்டில் வந்து பேக் சைடு மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ட்ரையரை வந்து வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ கம்ப்ரஸர்லேருந்து வர டிஸ்சார்ஜ் பைப்பு வந்து இந்த கண்டென்சர், இது வந்து நேச்சுரல் கண்டென்சரு. ஸோ இது வழியாக வந்து திரும்ப வந்து ட்ரையருக்கு வந்து சேரும் கேஸு. அதனால் வந்து ட்ரையரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, புது ட்ரையரு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேப்லரி ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீசர்லேருந்து வர சக்ஷன் பைப் இருக்கு இல்லையா, அந்த பைப்பை வந்து வெல்டிங் பண்ணிட்டுருக்கேன். கம்ப்ரஸரோட சக்ஷன் லைனில் வந்து அந்த பைப்பை வெல்டிங் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து காப்பர் டு காப்பருங்க. ஸோ இதுக்கு எந்த ஃப்ளக்ஸும் தேவையில்லை, டேரெக்டாக வெல்டிங் பண்ணலாம். க்ளீனிங் மட்டும் பக்காவாக க்ளீன் பண்ணணும். எம்டி சீட் போட்டு பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி வெல்டிங் பண்ணோம்னா நீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிரும். ஸோ பார்த்திங்கன்னா சக்ஷன் பைப் வெல்டிங்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி பண்ணுறப்போ வந்து வெட் கிளாத் வந்து எந்தெந்த இடத்துல சுற்றணும்னு ஃபஸ்ட்டே பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். எந்தெந்த பிளாஸ்டிக் எந்தெந்த இடத்துல இருக்குது, மெல்ட் ஆகிற மாதிரி எந்தெந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடம்லாம் வந்து வெட் கிளாத் போட்டு கவர் பண்ணிக்கணுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரையரோட எண்டில் கேப்லரி வச்சு வெல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வெல்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சுங்க. இதுதான் வந்து லாஸ்ட் வெல்டிங்கு. ஸோ இதுவும் பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இதோட வெல்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஃபர்தராக வேக்யூம் பண்ணி வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ண ஒயரிங் ஹார்னஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ OLP ரிலே ரெண்டையுமே வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நமக்கு வெல்டிங் பண்ணுற வேலை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக்யூம் பண்ணிட்டு கம்ப்ரஸர் ரன் பண்ணி கேஸ் சார்ஜிங் பண்ணி கம்ப்ரஸர் ரன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வேக்யூம் பண்ணுறதுக்கு எல்லாமே வேக்யூம் பம்ப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சர்வீஸ் வால்வில் வந்து பின் இருக்குது இல்லையா, அந்த பின்னை ரிமூவ் பண்ணோம்ல, அதை வந்து கனெக்ட் பண்ணாமையே தான் ஃபஸ்ட்டு வேக்யூம் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வேக்யூம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பின் வால்வை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வேக்யூம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வேக்யூம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, வேக்யூம் பம்ப் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ மேனிஃபோல்ட் கேஜில் பார்த்திங்கன்னா 3 ஹோஸ்லேயுமே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ப்ளூ ஹோஸ் பார்த்திங்கன்னா சர்வீஸ் போர்ட்டில், கம்ப்ரஸரோட சர்வீஸ் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லோ ஹோஸில் கேஸ் டின்னு R600 கேஸ் டின்னை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட் ஹோஸில் பார்த்திங்கன்னா வேக்யூம் பம்ப்பு கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒரு ஈஸியான வேலைன்னா, நம்ம வந்து கேஸ் டின்லேருந்து உள்ள ஆக்சிஜனை வந்து பக்கிங் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த பர்ச்சிங் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து வேக்யூம் பண்ணோம்னா நம்ம வந்து வேக்யூம் பண்ணி முடித்த உடனே கேஸ் டின்னை ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ வந்து பின் வால்வை கனெக்ட் பண்ணி திரும்ப வந்து ஹோஸ் கனெக்ட் பண்ணுறேன். திரும்ப ஒரு தடவை வேக்யூம் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பார்த்து 0க்கு மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு ஆகலைன்னா அடுத்து கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். ஸோ மறுபடியும் இப்போ வேக்யூம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நான் செகண்ட் டைம் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பின் வால்வு இல்லாமல் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பின் வால்வை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வேக்யூம் நடந்துகிட்ருக்கு. சேம் டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் கீழே கனெக்ட் பண்ணுற தெர்மோஸ்டாட் பல்பை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஆகணும். இது கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் தொடர்ந்து கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டே இருக்கும், சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணாது. ஸோ அதனால் கரெக்டாக பல்பு வந்து எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அதே இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடணும், ரிமூவ் பண்ண இடத்துலேருந்து. ஸோ இப்போ பல்பு கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரேங்க, இது ரொம்ப முக்கியம். ஃப்ரிட்ஜில் வந்து சம் மாடல்ஸில் மட்டும்தான் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரே இருந்ததுன்னா வந்து கூலிங் வந்து உள்ளே மெயின்டைன் ஆகும், அதுக்காக தான். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகிறப்ப கூலிங்கை வந்து இது அப்சர்வ் பண்ணிக்கும். அடுத்து வந்து பவர் கட் டைமில் வந்து இதில் இருந்தால் கூலிங் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ
அதனால் லாங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் இருந்துகிட்ருக்கும் கேபினெட்டுக்குள்ளே. ஸோ இப்போ வேக்யூம் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ கேஜை வந்து ஷட் ஆஃப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேக்யூம் பம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து ப்ரெஷர் பேஸ் பண்ணி தாங்க கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இப்போ கேஸ் சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா R600 ரெஃப்ரிஜரண்ட்டு. ஸோ இது வந்து ப்ரெஷர் பேஸ் பண்ணி தான் வந்து சார்ஜ் பண்ண போகிறோம், ரீசார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ 0 to 1 PSI நான் வைப்பேன். -1 to +1 வரைக்கும் வைக்கலாம். ஸோ நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 0 மெயின்டைன் ஆகிற மாதிரி வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன், லிக்விடாக சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட் கம்ப்ரஸர் ரன் ஆகலை இன்னும். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரிஜரண்ட் வந்து ஓரளவு சஃபிஷியண்ட்டாக ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ரஸர் ரன் பண்ணி தேவைப்படுற கேஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து கேஸ் வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ தெரியும் கம்ப்ரஸர் ரன் ஆச்சுன்னா தான் கீழே 0க்கு மூவ் ஆகும், மைனஸில் மூவ் ஆகும். ஸோ இப்போ தான் கம்ப்ரஸர் ஆன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த கேஸ் சார்ஜிங் வந்து வெயிட்டை பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் தாங்க நான் போயிருந்தேன். பட் ஸ்டிக்கரே எனக்கு தெரியல. ஃப்ரிட்ஜை சுற்றி அவுட்டர் ஃபுல்லாக பார்த்துட்டேன், ஸ்டிக்கர் எதுவும் இல்லை, வெயிட் ஸ்டிக்கர் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் சரி ப்ரெஷர் பேஸ் பண்ணி ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 0 to 1 PSI வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டுருக்கு, 0 மெயின்டைன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து சஃபிஷியண்ட்டாக கேஸ் சார்ஜ் பண்ணியாச்சுங்க. ஸோ அதனால் சிலிண்டர் வால்வை ஃபுல்லாக லாக் பண்ணுறேன். ஸோ கிளாம் மீட்டரும் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா 8 to 9 ஆம்ஸ் எடுக்குது, 0.9 ஆம்ஸ், 0.8 to 0.9 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ சிலிண்டர் வால்வை லாக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து எக்ஸஸாக இருக்க கேஸில் இருக்குது, டியூப்பில் இருக்க கேஸ் மட்டும் சார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 0 PSIயில் இருக்குது. நெக்ஸ்ட் டியூப்பில் இருக்கிறதையும் ஏற்றுறப்ப ஆல்மோஸ்ட் 1 PSI வந்துடும். ஸோ தெரியும் டைலில் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் தெரியுது பாருங்கள் முக்கால்வாசி கேஸ். இது வந்து லிக்விட் கேஸு டியூப்பில் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் சார்ஜிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுங்க. ஸோ ஆம்ஸ் பார்த்திங்கன்னா அப் டு 0.9 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்குது. கண்டென்சரும் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகுது, உள்ள ஏர்பரேட்டரும் பார்த்திங்கன்னா கூல் ஆகுது. இனிமேல் தான் செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ கேஸில் ஓஸில் இருக்க எக்ஸஸ் கேஸ் ஃபுல்லாகவே சார்ஜ் பண்ணியாச்சு. கரெக்டாக 0 PSI இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீசரில் கூலிங் வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரீசரில் வந்து சவுண்ட் நல்லா கேட்கும், கேஸ் சர்க்குலேஷன் ஆகிற சவுண்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் கேஸ் சர்க்குலேஷன் சவுண்டு. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா கூலிங் ஆகுது தெரியுது நல்லாவே. ஸோ நல்லாவே சில்னஸ் தெரியுதுங்க, மேலே கூலிங் நல்லாவே ஆகுது. ஆக்சுவலி சார்ஜிங் முடித்தோடனே மெஜாரிட்டி வந்து இந்த பின்வால் வந்து பிஞ்சிங் டூல் வச்சு பிஞ்ச் பண்ணி கட் பண்ணிவிட்டு வெல்டிங் பண்ணிடுவாங்க, டம்மி பண்ணிடுவாங்க. ஸோ நான் மெஜாரிட்டி அதை பண்ணுறது இல்லைங்க. பிகாஸ் இதில் லீக் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் எல்லாத்துக்குமே. நான் இது இப்படியே வர்றது தான் பெட்டர். ஃப்யூச்சரில் ஏதாவது கூலிங் வரல அப்படின்னா இது NRV வால்வில் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் கேஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுருவேன். வச்சிடலாமா? ஆக்சுவலி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்து ஃப்ரிட்ஜுக்கு இன்னரில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டிக்கர் இருந்துச்சுங்க. 25 grams சார்ஜ் பண்ணியிருந்தால் போதும். பட் நம்மளும் கரெக்டாக தான் ப்ரெஷர் பேஸ் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 25 grams தான் நம்ம சார்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஸ்டிக்கர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம கரெக்டாக சார்ஜ் பண்ணிட்டோம், கூலிங்கும் நல்லா வருது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.